எப்போவுமே பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் மாதிரி அந்த சாதம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த டிஷ் மேலே வந்து ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்குது. அது நார்மலாக வந்து நம்ம பிசிபேலாபாத் சாம்பார் சாதம் பண்ணுற மாதிரி தான் பருப்பு அரிசி சேர்ந்தது. இருந்தாலும் வந்து பார்த்துட்டு நான் செகண்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. செகண்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் வந்து தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பருப்பு குவான்டிட்டி அதிகமாக போட்டு பண்ணேன். நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் போல இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட பிசிபேலாபாத் பட் வந்து வெஜிடபிள் போடாத சாம்பார் சாதம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்படம் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு கீரை கடையல், அதாவது வந்து புளி மாங்காய்லாம் போட்டு கடையிறது அரைக்கீரை கடையல். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தோட்டத்து கீரை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 துண்டு மாங்காய் போட்டால் போதும். வெங்காயம் வந்து பாதி, தக்காளி 1, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி போட்டு கடையிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி, இதுவே எனக்கு ஜாஸ்தி தான். அதில் வந்து அதுவும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து சேர்த்துட்டு வந்து குக் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துட்டு குக் பண்ணிவிட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். மண்சட்டியில் தான் நான் எப்போவுமே கடைவேன். அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்துட்டு கடுகு மாத்திரம் போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பு சட்டின்னு இருக்கும், கல் சட்டின்னு சொல்லுவாங்க, இதில் போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.